ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 17/8/2013 நடந்த ப்ரீவியஸ் இயர்க்கான கொஸ்டின் வந்து 150 கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து சைக்காலஜிக்கு தனியாக, தமிழுக்கு தனியாக, இங்கிலீஷ்க்கு தனியாக, சோசியலுக்கு தனியாக வந்து வீடியோ கொடுத்துருந்தோம். இப்போ வந்து 2013 உள்ள அந்த ஃபுல் செட் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம இப்போ ஒரே வீடியோவில் கொடுத்துருக்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்மளோட வீடியோஸும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆல்ரெடி ஆன்சர் வந்து செட் பண்ணியிருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். செயல்களில் மேலான நிலையை அடைய முற்படுதலே அடைவூக்கம் எனப்படும். இரண்டாவது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் ஸ்டாங்கரின் ஆளுமை வகைப்பாட்டில் இடம்பெறாத வகை எது அப்படின்னா பொருள் சார்பு. அடுத்த மூன்றாவது கொஸ்டின், முதல் மின்னசோடா பலவாளுமை பண்புகள் பற்றிய பட்டியலில் இடம்பெற்ற மொத்த உருப்படிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 550. அடுத்து நான்காவது கொஸ்டின், வார்த்தைகள் மற்றும் எண்களை வேகத்துடனும் துல்லியமாகவும் பதிவு செய்யும் திறன் அப்படின்னு பார்த்தோம்னா புலன்காட்சி திறன். அடுத்து ஐந்தாவது, மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டின் படிநிலைகளோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இது வந்து 7 படிநிலைகளை கொண்டதாக காணப்படுது. அடுத்த ஆறாவது கொஸ்டின், உளவியல் என்ற சொல்லிற்கான சரியான பரிணாம வளர்ச்சி நிலைகளை தேர்ந்தெடுக்கவும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, நான்காம் நிலைன்னு சொல்லிட்டு 4 ஸ்டேஜாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ தான் சரி. ஆன்மாவியல் முதல் நிலை வந்துட்டு, இரண்டாம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா மனவியல், மூன்றாம் நிலை அப்படின்னா நனவு நிலையியல், நான்காம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா நடத்தைவியல் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அடுத்து 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதில் 3 ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதில் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து 7வது கொஸ்டின் பார்க்குறோம். கோடிட்ட இடத்தை சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிரப்பவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு அறிவியல் பாட ஆசிரியர் ஒரு தாவரத்தினை காண்பித்து அதன் பாகங்களை கற்பிக்கின்றார். இதனை ஆசிரியர் டேஸ் உளவியல் கோட்பாட்டினை பயன்படுத்துவதாக ஊகிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி, கெசால்ட்டின் உட்காட்சி கற்றல் கோட்பாடு அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து 8வது கொஸ்டின், பாலுணர்வு வெக்கப்பட வேண்டிய அழுக்கான அல்லது கெட்ட செயல் என்பதற்கு பதிலாக இயற்கையான அவசியமான உயிரியல் செயல்பாடு என தெரிவித்த மிகப்பெரிய உளவியல் அறிஞரோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்து 9வது கொஸ்டின், மாறும் நிலை முரண்பாடுகள் குமர பருவத்தினரால் அடிக்கடி எதிர்கொள்வதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, அவர்கள் குழந்தையாகவோ அல்லது வயது வந்தவராகவோ கருதப்படாததால் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து 10வது கொஸ்டின், குழந்தை திருமணங்கள் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஏனெனில் தம்பதிகள் இதனை அடைந்திருக்க வேண்டும். ஆப்ஷன் டி, சட்டப்பூர்வமான முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 11வது கொஸ்டின் பார்க்கலாம். 11வது கொஸ்டின், நெறிப்பிரல் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹூட்டன் அப்படிங்கிறவர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 12வது கொஸ்டின், மிக நல்ல மதிப்பெண் பெற்ற இனியாவின் பொறியியல் மருத்துவம் 2இல் எதை தேர்ந்தெடுப்பது. அதாவது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா பிஎட்ல, அணுகுதல், விலகுதல், போராட்டம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இதில் தான் கேட்டிருக்காங்க. 2க்கும் ஊக்கப்படுத்தப்பட்ட நிலையில் என்ற மனப்போராட்டத்தின் வகை டேஸ். அதாவது நல்லா படிக்கிற பொண்ணு இனியா வந்துட்டு பொறியியல் மருத்துவம் 2இல் வந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன போராட்டம் வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அணுகுதல். ஒன்று பொறியியலை சூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா மருத்துவத்தை சூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது இது அணுகுதல் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 13வது கொஸ்டின், ஒரு நபர் தன்னுடைய தனிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் சுற்றுப்புறத்திற்கு ஏற்றவாறு திறம்பட ஒத்துப்போக உதவுவதே அறிவுரை வழங்குதல் என்று கூறியவர் ராபின்சன் அவர்கள். அடுத்து 14வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது படித்தல் திறன் உத்தியோடு தொடர்புடையது அல்ல அப்படின்னு பார்த்தோம்னா பகல் கனவு காணுதல். அடுத்து 15வது கொஸ்டின், அறிவுரை பகிர்தலோட வகைகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 3. அடுத்து 16வது கொஸ்டின், குமர பருவத்தினரது வளர்ச்சி சார் செயல்களை தீர்மானிப்பது அப்படின்னு பார்த்தோம்னா இவை அனைத்தும் ஆப்ஷன் டி தான் சரியானது. அவர்கள் வாழும் கலாச்சார அமைப்பு, அவர்களின் உடல் உறுப்புகளின் முதிர்ச்சி, தனிநபரின் விழுமிய அமைப்பு, இது எல்லாமே சேர்ந்துதான் காணப்படும். அடுத்து 17வது கொஸ்டின், குழந்தைகளுக்கான கற்பித்தலில் ஆசிரியர் அதிகளவு படங்களை பயன்படுத்துவதன் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா புலனீடான அந்த சாயல்களை வந்து வளர்க்குறதுக்கு, அந்த செயல்களை வந்து வளர்க்குறதுக்கு அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து 18வது கொஸ்டின் பார்க்குறோம். குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியின் போது அறிதிறன் அமைப்பில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து பிசிடி, இந்த 3ம் சரியானது. இணங்குதல் மற்றும் பொருந்துதல், தன்வயப்படுதல் மற்றும் பொருந்துதல், ஆப்ஷன் டி ஒருங்கமைத்தல், இந்த 3மே பிசிடி 3மே சரியான விடை. அடுத்து 19வது கொஸ்டின், மொழி அல்லது வார்த்தை தேவையற்றது அப்படின்னு பார்த்தோம்னா புலனறிவு சிந்தனைக்கு. அடுத்து 20வது கொஸ்டின், மன வளர்ச்சியை உருவாக்கும் தூண்டுதல் டேஸ் விளைவு உடையது அப்படின்னு பார்த்தோம்னா திரள்.
அடுத்து 21வது கொஸ்டின் நுண்ணறிவு ஈவு 120 முதல் 140 கொண்ட குழந்தைகளோடுக்கு அந்த அவங்களோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மிக உயர்வானவர்கள் அப்படின்னு சொல்லி கருதுவாங்க. இந்த இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் நுண்ணறிவு ஈவுக்குள்ளது, அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 22வது கொஸ்டின் இரு காரணி கோட்பாடை அறிமுகப்படுத்தியவர் வந்து ஸ்பியர்மன். அது மாதிரி தியரிஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 23வது கொஸ்டின் மொழியாற்றல் நுண்ணறிவு உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு பொருத்தமான தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்தாளர்கள். அடுத்து 24வது கொஸ்டின் மாஸ்லோ உயிரியல் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் தேவைகளை எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பற்றாக்குறை தேவைகள், அதாவது சில இம்பார்ட்டண்டான தேவைகள் இந்த மாதிரி ஒரு பிரிவாக பிரிச்சிருப்பாங்களே, அதுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளதுக்கு வந்துட்டு பற்றாக்குறை தேவைகள் அப்படிங்கிறதுல வந்து இடம்பெறும். அடுத்து 25வது கொஸ்டின் பரிசுகள் மற்றும் தண்டனைகள் எந்த வகையில் உதவுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வெளியூக்கம். அடுத்து 26வது கொஸ்டின் பார்க்குறோம். சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்லாக். அடுத்து 27வது கொஸ்டின் எந்த ஒரு விஷயத்தையும் அதன் உண்மை நிலையிலேயே பார்ப்பவர் டேஸ் முதிர்ச்சி உடையவர், மனவெழுச்சி முதிர்ச்சி உடையவர். அடுத்து 28வது கொஸ்டின் ஒரு மாணவன் 6 மாதங்களில் ஓவிய பயிற்சியினை கற்கிறான், அவனது கற்றல் வளைகோடானது வந்து எஸ் வகை வளைகோடு வகையை சார்ந்தது. அடுத்து 29வது கொஸ்டின் வலுவூட்டல் என்ற பொதுவான வார்த்தை எந்த கற்றலில் பரிசினை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி செயல்பாடு ஆக்க நிலையிருத்தல் கற்றல். அடுத்து 30வது கொஸ்டின் பார்க்குறோம். ஆப்பிளை பழம் என்று பெயரிடுதலுடன் மற்ற பழங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுதலும் காக்னே கோட்பாட்டின் எவ்வகை உருவாக்கத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கருத்துருவாக்கம் அப்படிங்கிறத சார்ந்ததாக காணப்படுது. இப்போ வந்து சைக்காலஜிலேருந்து 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து வந்து தமிழில் உள்ள 30 கொஸ்டின் பார்க்கலாம். 31வது கொஸ்டின் வலசை போதல் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பறவைகள் இடம்பெயர்தலை. அடுத்து 32வது கொஸ்டின் ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடித்ததற்காக 2வது முறையும் நோபல் பரிசு பெற்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா மேரி கியூரி. அடுத்து 33வது கொஸ்டின் வரிசையை ஒழுங்குபடுத்தி சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்த ஆர்டரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சேர நாடு வேலமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து. அடுத்து 34வது கொஸ்டின் சரியான அமைப்பு முறையினை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ எனக்கும் அவருக்கும் 1000 இருக்கும் அப்படிங்கிறதான் சரியான விடை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க எது வந்து சரியான இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 35வது கொஸ்டின் பால் வீதி என்பது பல கோடி விண்மீன்களின் தொகுதி என்று மெய்ப்பித்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா கலிலியோ கலிலி. அடுத்து 36வது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளல் ஒன்று மற்றவற்றிலிருந்து மாறுபட்டுள்ளது, அதாவது எதுன்னு கேட்டிருக்காங்க சுக்கு. அடுத்து 37வது கொஸ்டின் சலவரை சாரவிடுதல் இனிதே இவ்வோடு அதாவது இவ்வடிகளோடு தொடர்பில்லாத இலக்கண குறிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி தான் சரியான விட, 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து 38வது கொஸ்டின் முள் ப்ளஸ் நன்று எவ்வாறு புணர முடியும்னா முன்னன்று. அடுத்து 39வது கொஸ்டின் கீழே உள்ளவற்றுள் எது தவறாக பொருந்தியுள்ளது, அதாவது பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இளவேநீர் காலம் ஆனி ஆடி. அடுத்து 40வது கொஸ்டின் கொக்கொக்கு கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்கு சீர்த்த இடத்து இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணியாது அப்படின்னு பார்த்தோம்னா உவமை அணி. அடுத்து 41வது கொஸ்டின் ராஜ தண்டனை என்ற வரலாற்று நாடக நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கண்ணதாசன் அவர்கள். அடுத்து 42வது கொஸ்டின் பார்க்கலாம். 42வது கொஸ்டின் ஆர்கியாலஜி என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தொல்லியல் ஆய்வு. அடுத்து 43வது கொஸ்டின் சொற்பொருள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. நன்கணியார் அப்படின்னா நன்கு நெருங்கி இருப்பவர் அப்படிங்கிற பொருள்படும். அடுத்து 44வது கொஸ்டின் கீழ்கண்ட பாடலின் வரிக்கேற்ற சரியான வினாவை தேர்வு செய்ய கொடுத்துருக்குறாங்க. இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினி இன்மை. ஆப்ஷன் டி இளமையை காட்டிலும் எது சிறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 45வது கொஸ்டின் கடம் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து உடம்பு. அடுத்து 46வது கொஸ்டின் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை யாழ் திரிந்தற்று இக்குறளில் ஈற்றிசை வாய்ப்பாடு யாது அப்படின்னு பார்த்தோம்னா காசு. யாது அப்படிங்கிறது வந்து காசு அப்படிங்கிற வாய்ப்பாடோட நிறைவு செய்து. அடுத்து 47வது கொஸ்டின் கீழே உள்ளவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி இகழ்வார் பொருத்தல் தலை குறளடி. அடுத்து 48வது கொஸ்டின் காக்கா பொருளா அடக்கத்தை இவ்வடியோடு தொடர்பில்லாத இலக்கண குறிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம். அடுத்து 49வது கொஸ்டின் பார்க்குறோம். பஞ்சொலி விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்கை செயலடிகளில் உள்ள தொடை விகற்பங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து எனக்கு தெரியலை. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இப்போ கொடுத்துருக்கிற ஆன்சரில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குனாலுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து 50வது கொஸ்டின் பனை ப்ளஸ் ஓலை இச்சொற்களில் எவ்விதிகளின் படி புணரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு 51வது கொஸ்டின் வசன நடை கைவந்த வள்ளலார் என்ற பாராட்டிற்குரியவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர். அடுத்து 52வது கொஸ்டின் கணித மேதை ராமானுஜம் திண்ணை பள்ளியில் படித்த ஊர் காஞ்சிபுரம். அடுத்து 53வது கொஸ்டின் டெலஸ்கோப் என்பதன் சரியான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு பார்த்தோம்னா தொலைநோக்கி. அடுத்து 54வது கொஸ்டின் தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்ற புகழ்பெற்ற நகர் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை. அடுத்து 55வது கொஸ்டின் கால்டுவெல் மறைந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா கொடைக்கானல். அடுத்து வந்து 56வது கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 56வது கொஸ்டின் பார்க்கலாம். சென்ற இடத்தார் செலைவிடா தீதொருகி நன்றின் பால் உய்ப்பதறிவு இக்குறளில் வந்து இடம்பெற்றுள்ள அளபடை கேட்டிருக்காங்க. சொல்லிசை அளபடை. அடுத்து 57வது கொஸ்டின் அறிந்தனன் என்னும் பதத்தில் எவ்வகை உறுப்புகள் வந்து உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அடுத்து 58வது கொஸ்டின் கீழே உள்ளவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி தானியாக பெயர் 1 கிலோ எண்ணெய் விலை. அடுத்து 59வது கொஸ்டின் கீழுள்ளவற்றில் சேமி சுட்டி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பக்கம். அடுத்து 60வது கொஸ்டின் ஆகாரளவிட்டி தாயினும் கேடில்லை போகாரளக்கடை இக்குறளில் திருவள்ளுவர் கையாண்டுள்ள இலக்கிய நயத்துடன் இருமுறை பொதிந்துள்ள இலக்கண குறிப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அடி எதுகை மற்றும் வினைத்தொகை அப்படிங்கிறது இடம்பெறுது. தமிழ்லேருந்து 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ இங்கிலீஷில் உள்ள 30 கொஸ்டின் பார்க்கலாம். 61வது கொஸ்டின் பேரந்திசிஸ் ஆர் ஆப்ஷன் சி மார்க் ஆஃப் ப்ராக்கெட்ஸ். அடுத்து 62வது கொஸ்டின் எ பேராஃப்ரேஸ் ஆஃப் எ பர்சேஜ் ஷுட் பி ஆப்ஷன் டி நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஃபார் த லென்த். அடுத்து 63வது கொஸ்டின் பாடி லாங்குவேஜ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் அலாங் வித் வாய்ஸ் அண்ட் பிட்ச். இஃப் ஒன் லேர்ன்ஸ் ஃபார்வர்ட் இட் இஸ் இன்டர்பிரிட்டட் ஆஸ் ஆப்ஷன் ஏ விஷிங் டு கெட் இன்வால்வ்டு. அடுத்து 64வது கொஸ்டின் விச் இஸ் த லாங்கஸ்ட் பாஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஃபுல் ஸ்டாஃப். அடுத்து 65வது கொஸ்டின் த பிரேஸ் விஷுவலி சேலஞ்சிட் இஸ் யூஸ்டு ஆஸ் ஆப்ஷன் சி எபிமெஸ்டிக் வேர்டு. அடுத்து 66வது கொஸ்டின் கலெக்டிங் ஃபுட் ஃபார் கேட்டில் இஸ் நோன் அஸ் ஆப்ஷன் பி ஃபாரகிங். அடுத்து 67வது கொஸ்டின் விச் பேர் வில் சூட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஏற்றாப்புல சென்டென்ஸ்க்கு ஏற்றாப்புல வேர்டை நம்ம சூஸ் பண்ணி அதில் அப்ளை பண்ணணும். டேஸ் யுவர் டங்க் ஆர் யூ வில் கீப் ஸ்பாயிலிங் யுவர் டேக் மேக்கப். ஆப்ஷன் சி பிரைடல் ப்ரைடல். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து 68வது கொஸ்டின் பார்க்குறோம். த பிரேசல் வெர்ப் பீட்டர் அவுட் மீன்ஸ் ஆப்ஷன் பி டு டிக்ரீஸ். அடுத்து 69வது கொஸ்டின் சஃபிக்ஸஸ் ஆர் யூஷுவலி ஆப்ஷன் ஏ அன்ஸ்ட்ரெஸ்டு. அடுத்து 70வது கொஸ்டின் செலக்ட் த கரெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ் ஐ ஹாவ் நாட் பீன் இன்ஃபார்ம்டு. ஆப்ஷன் டி நன் ஆஃப் யூ ஹாவ் இன்ஃபார்ம்டு மீ எட். அடுத்து 71வது கொஸ்டின் பார்க்குறோம். ஃபேக்சுவல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட்ஸ் ஆர் இன்சிடென்ட் ஆர் கால்டு ஆப்ஷன் ஏ ரிப்போர்ட்ஸ். அடுத்து 72வது கொஸ்டின் த ரிட்டன் அட்ரஸஸ் ரெஃபர் டு ஆப்ஷன் பி சென்டர்ஸ் அட்ரஸ். அடுத்து 73வது கொஸ்டின் ஓ இ வில்ஸ் ஸ்டாப் பி சைலண்ட் ஃபார் டுடே ஆப்ஷன் சி பெர்சனிஃபிகேஷன். அடுத்து 74வது கொஸ்டின் வின் விச் ஆஃப் த காம்பினேஷன் த லெட்டர் ஹச் இஸ் ப்ரனவுன்ஸ்டு. ஆப்ஷன் டி ஹாஸ்டல் ஹாஸ்டில். அடுத்து 75வது கொஸ்டின் பார்க்குறோம். சூஸ் த ஜெனரிக் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோக் knives and spoons. ஆப்ஷன் சி கட்லரி. அடுத்து 76வது கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2 ஆஃப் மை சிஸ்டர் இன் லா ஆர் ஸ்டேயிங் வித் மீ. அடுத்து 77வது கொஸ்டின் ஐடென்டிஃபை த கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் த அண்டர்லைனட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஹீ ran through the wooden door. ஆப்ஷன் பி ப்ரொஃபஷனல் ப்ரைஸ். அடுத்து 78வது கொஸ்டின் fill in the blanks choosing the correct word. He is on task of the school. ஆப்ஷன் டி alumnus. அடுத்து 79வது கொஸ்டின் பார்க்குறோம். fill in the blanks with the correct form of the verb. I dash on Thursday but on Thursday I got a terrible cold so I decided to wait till Saturday. ஆப்ஷன் ஏ was to have left. அடுத்து 80வது கொஸ்டின் find out the pair of word with the combination of adverb plus noun. ஆப்ஷன் சி upshot forefinger. அடுத்து 81வது கொஸ்டின் எக்ஸ்டென்சிவ் ரீடிங் இஃப் ப்ராப்பர்லி கைடட் வில். ஆப்ஷன் பி கிரியேட் லவ் ஃபார் எக்ஸ்ட்ரா ரீடிங். அடுத்து 82வது கொஸ்டின் 26 லெட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் டு த ஒர்க் ஆஃப் டேஷ் சவுண்ட்ஸ் 44 சவுண்ட். ஆப்ஷன் டி.
அடுத்து 83வது கொஸ்டின், லிசனிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஹியரிங் வித் ஆப்ஷன் ஏ அண்டர்ஸ்டாண்டிங், இன்டர்பிரிட்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து வந்துட்டு 84வது கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி தான் இதில் வந்துட்டு இன்கரெக்டான சென்டென்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 85வது கொஸ்டின், இன் டிக்ஷனரி வெர்ப், அதாவது விபிபி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறதான் சரியான விடைன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 86வது கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் வேர்டு ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ யூ அண்டு ரேச்சல் அண்ட் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரமோஷன். அடுத்து 87வது கொஸ்டின், ஆட் த கரெக்ட் கொஸ்டின் டேக் டு த கிவன் சென்டென்ஸ். லெட் அஸ் தேங்க் அவர் டீச்சர்ஸ். ஆப்ஷன் சி ஷால் வி. அடுத்து 88வது கொஸ்டின், fill in the blanks with the correct auxiliary verb. Sheldon tells our teacher come late to school. ஆப்ஷன் பி teat. 89வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. add the right prefix to the word feeble choosing from the option given. ஆப்ஷன் டி en தான் சரியான விடை. அடுத்து 90வது கொஸ்டின் பார்க்குறோம். போலார் கொஸ்டின்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து சோசியலில் உள்ள 60 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். 91வது கொஸ்டின் பார்க்குறோம். எந்த அமைப்பு 1990ஆம் ஆண்டை உலக எழுத்தறிவு ஆண்டாக அறிவித்தது? ஐநா. அடுத்து 92வது கொஸ்டின், கொத்தடிமை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1976. அடுத்து 93வது கொஸ்டின் பார்க்குறோம். மக்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 545. அடுத்து 94வது கொஸ்டின், பூண்டி நீர்த்தேக்கம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ஆப்ஷன் டி காமராஜர். அடுத்து 95வது கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பு டேஸ் சரத்துக்களை உள்ளடக்கியது? ஆப்ஷன் சி 449. அடுத்து 96வது கொஸ்டின், சமுதாயத்தின் அடிப்படை அலகு எது? ஆப்ஷன் ஏ குடும்பம். அடுத்து 97வது கொஸ்டின், வந்தே மாதரம் பாடல் முதலில் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். அடுத்து 98வது கொஸ்டின், 10வது ஐந்தாண்டு திட்டம் எதனை உயர்த்த முக்கியத்துவம் கொடுத்தது? ஆப்ஷன் ஏ தனிநபர் வருமானம். அடுத்து 99வது கொஸ்டின் பார்க்குறோம். ராஜ்யசபா துணை சபாநாயகர் கீழ்கண்டவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஆப்ஷன் ஏ ராஜ்யசபா உறுப்பினர்கள். அடுத்து 100வது கொஸ்டின் பார்க்குறோம். பாராளுமன்றத்தில் தகவல் பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் டி 12 அக்டோபர் 2005. அடுத்து 101வது கொஸ்டின் பார்க்குறோம். நிலத்தின் உற்பனை திறன் அளவிடும் முறை கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மொத்த உற்பத்தி பை நிலத்தின் பரப்பளவு. நோட் பண்ணிக்கோங்க, நிலத்தோட உற்பத்தி திறன் அளவிடும் முறை வந்துட்டு. அடுத்து 102வது கொஸ்டின், நிலத்தின் அழிப்பு விலையானது? ஆப்ஷன் ஏ 0. அடுத்து 103வது கொஸ்டின் பார்க்குறோம். கீழ்கண்டவற்றில் எது அதிக நீர்மைத்தன்மை கொண்டது? ஆப்ஷன் சி பணம். அடுத்து 104வது கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியின் கருத்துப்படி பரந்துபட்ட பணம் என்பது? ஆப்ஷன் சி M3. அடுத்து 105வது கொஸ்டின் பார்க்குறோம். மொத்த பயன்பாட்டு உச்சத்தில் இருக்கும்போது இறுதிநிலை பயன்பாடு? ஆப்ஷன் டி 0. அடுத்து 106வது கொஸ்டின் பார்க்குறோம். பெரிய நெருப்பு பந்து என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் பி சூரியன். அடுத்து 107வது கொஸ்டின், வட அமெரிக்காவின் கிழக்கு கரையோரம் பாயும் வெப்ப நீரோட்டம்? ஆப்ஷன் சி கல்ஃப் நீரோட்டம். அடுத்து 108வது கொஸ்டின், உள்ளூரில் நடைபெறும் வணிகம்? ஆப்ஷன் டி தள வணிகம் சொல்லி அழைப்பாங்க. அடுத்து 109வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் உற்பத்தியாகும் இடம்? ஆப்ஷன் ஏ திருவாரூர். அடுத்து 110வது கொஸ்டின் பார்க்குறோம். குறைந்த செலவினை உடைய போக்குவரத்து முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி நீர் போக்குவரத்து. அடுத்து 111வது கொஸ்டின், இடியுடன் கூடிய புயலின் போது வானிலையின் அனைத்து மூலங்களும் இணைந்து வெளிப்படுவது? ஆப்ஷன் பி வானிலை தொழிற்சாலை. அடுத்து 112வது கொஸ்டின், வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்ய இயற்கையிலிருந்து பெறும் அனைத்து பொருட்களையும் டேஸ் என்கிறோம்? ஆப்ஷன் டி இயற்கை வளங்கள். அடுத்து 113வது கொஸ்டின் பார்க்குறோம். மனிதன் மண் வளத்தை பாதுகாக்க எடுக்கும் முயற்சி டேஸ் ஆகும்? ஆப்ஷன் வந்து சிஎன்டி தான் சரியான விடை. மண் வளம் பாதுகாத்தல், தாவரங்களை வளர்த்தல், இந்த இரண்டுமே சரியான விடையாக காணப்படுது. அடுத்து 114வது கொஸ்டின் பார்க்குறோம். உலகில் நெல் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு? ஆப்ஷன் ஏ இந்தியா.
அடுத்து 115வது கொஸ்டின், கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு கனிமங்கள் எடுக்க பயன்படுத்தப்படும் முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ துளையிடுதல் முறை. அடுத்து 116வது கொஸ்டின், நடன மங்கையின் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து எந்தெந்த பொருள் வந்து கண்டெடுக்கப்படுது, அதில் சிறப்பு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து சோசியலில் கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு வருடம் வந்துட்டு. அடுத்து அது மாதிரி சட்டங்கள் வந்து கேட்பாங்க. அதாவது எந்த சட்டம் வந்து எந்த பிரிவு வந்து எதை கொடுக்குறாங்க, எதை விளக்குது அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. அடுத்து 117வது கொஸ்டின், ரிக் வேதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1028. அடுத்து 118வது கொஸ்டின், திரிபீடகங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது ஆப்ஷன் ஏ பாலி மொழி. அடுத்து 119வது கொஸ்டின், பாடலிபுரத்தை புதிய தலைநகரமாக நிர்மாணித்தது யார் ஆப்ஷன் சி உதயின். அடுத்து 120வது கொஸ்டின், இந்தியாவின் மாக்கியவல்லி என அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி கௌடில்யர். அடுத்து 127வது கொஸ்டின், கணினி தொழிலகங்கள் என்பது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி மிதமான அளவு உற்பத்தி செய்யும் தொழிலகங்கள் ஆகும். அடுத்து 122வது கொஸ்டின், மீனின் உணவான பிளாங்டன் பெருமளவில் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கண்டத்திட்டு. அடுத்து 123வது கொஸ்டின் பார்க்குறோம், பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வளர்ச்சி விகிதம். அடுத்து 124வது கொஸ்டின், கீழே உள்ளவற்றில் எது முதன்மை உற்பத்தி காரணிகள் ஆகும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி நிலமும் உழைப்பும். அடுத்து 125வது கொஸ்டின், வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ஆடம் ஸ்மித். அடுத்து 126வது கொஸ்டின், இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரே களிமண்ணால் செய்யப்பட்ட பானைகள் என்று கூறியவர் ஆப்ஷன் சி கபீர். அடுத்து 127வது கொஸ்டின், பகவத்கீதைக்கு ஞானேஸ்வரி என்ற விளக்க உரையை எழுதியவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ஞானதேவர். அடுத்து 128வது கொஸ்டின், ராட்சசா தாங்கடி போர் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தலைக்கோட்டை. அடுத்து 129வது கொஸ்டின், அக்பரின் வருவாய்த்துறை சீர்திருத்தங்களுக்கு உதவியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ராஜா தோடர்மால். அடுத்து 130வது கொஸ்டின், புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1665. அடுத்து 131வது கொஸ்டின் பார்க்குறோம், இந்திய சிற்பக்கலையின் தொட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஐஹோல். அடுத்து 132வது கொஸ்டின் பார்க்கலாம், முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சித்திரகார புலி. அடுத்து 133வது கொஸ்டின், ஆண்டாள் இயற்றியது திருப்பாவை. அடுத்து 134வது கொஸ்டின், இரண்டாம் த்ரைன் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி 1192. அடுத்து 135வது கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்பின் படை தளபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி மாலிக் காபூர். அடுத்து 136வது கொஸ்டின், அசோகரின் கலிங்க போர் பற்றி விவரங்களை கூறும் கல்வெட்டு ஆப்ஷன் பி 13ஆம் பாறை கல்வெட்டு. அடுத்து 137வது கொஸ்டின், சக வருடம் துவங்கும் ஆண்டு ஆப்ஷன் சி கிபி 78. அடுத்து 138வது கொஸ்டின், சங்ககால பாண்டியர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டியவர்கள் ஆப்ஷன் டி களப்பிரர்கள். அடுத்து 139வது கொஸ்டின், நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் ஆப்ஷன் பி குமாரகுப்தர். அடுத்து 140வது கொஸ்டின், ஹர்ஷ சரிதத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாணர். அடுத்து 141வது கொஸ்டின், இரவு நேரங்களில் திடீரென்று ஏற்படும் ஒளிக்கீற்று ஆப்ஷன் ஏ எரி நட்சத்திரம். அடுத்து 142வது கொஸ்டின், எல்லைகளை காட்டி வரையப்படும் வரைபடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அரசியல் வரைபடங்கள். அடுத்து 143வது கொஸ்டின், பாஞ்சியாவை சுற்றியிருந்த பெரிய பேரழி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி பெந்தலாசா. அடுத்து 144வது கொஸ்டின், பிறை சந்திர வடிவ மணற்குன்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பர்கான்கள். அடுத்து 145வது கொஸ்டின், ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்று ஆப்ஷன் டி கோல் காற்று. அடுத்து 146வது கொஸ்டின், இரண்டாம் மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கைன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மங்களூர். அடுத்து 147வது கொஸ்டின், கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் ஆப்ஷன் டி கயத்தாறு. அடுத்து 148வது கொஸ்டின் பார்த்தோம்னா, கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்த மறுத்த வீரர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மங்கள் பண்டே. அடுத்து 149வது கொஸ்டின், இந்திய மக்களின் உரிமை சாசனம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி 1858 மகாராணியின் அறிக்கை. அடுத்து 150வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஏஓ ஹியூம். இப்போ வந்து 2013 உள்ள
நம்ம வந்து அந்த 150 கொஸ்டினுமே பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.